நாம் இன்றைக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி யூடியூப்பில் பர்ஃபெக்டாக எப்படி வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியமானது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் பர்ஃபெக்டாக ஒரு வீடியோ, அதாவது மொபைலில், நான் லேப்டாப்பில் சொல்லலை, மொபைலில் சொல்கிறேன். மொபைலில் எப்படி ஒரு வீடியோவை டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில்ஸ் அண்டு டேகு எல்லாமே கொடுத்து எப்படி அப்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ லென்த்தாக இருக்கும், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு புரியும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோ இம்பார்ட்டண்டானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி அப்லோட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம யூடியூப் உள்ளே போய்க்கலாம். யூடியூப் உள்ளே போய்கிட்டேன். அங்கே பாருங்கள், வீடியோ கேமரா மாதிரி ஒரு சிம்பிள் தெரியும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ மொத்தமும் இங்கே அப்லோட் பண்ணுறதுக்கு உள்ளது வந்துடும். ஸோ நான் இப்போ இந்த வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறேன். வீடியோ வந்துடுச்சு. வீடியோ என்ன மாதிரி வீடியோனால், நான் ஒரு புது படத்தை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதுக்கு ரிலேட்டடான டைட்டில் தான் வைக்கணும். இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள், how to download new Tamil movies கொடுத்துட்டேன். இப்போ இந்த டைட்டிலோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி மார்க் பண்ணி உங்கள் சேனலோட நேம் கொடுக்கணும். இப்போ என் சேனல் நேம் கொடுக்குறேன் பாருங்கள், ரியா டெக், இதை கொடுத்துருக்குறேன். எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் நீங்கள் உங்கள் சேனலோட நேமை கொடுக்க மறந்துடாதீங்க, அது ரொம்ப முக்கியம். நேம் கொடுத்துருங்க. அடுத்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோன்ற ஒரு சின்ன டீட்டெயில், அவ்வளோதான். அதாவது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, அங்கே டைட்டிலில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். நியூ தமிழ் மூவிஸ் டவுன்லோடிங் ட்ரிக்ஸ் வித் நெக்ஸ்ட்னே கொடுத்துடலாம். ஓகே, அடுத்தப்பில் வந்து ஹேஷ்டேக் கொடுக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக உங்கள் வீடியோவை சர்ச் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஹேஷ்டேக் என்ன கொடுக்குறோமோ அதை சர்ச்சிங்கில் கொடுத்தா உங்கள் வீடியோ வந்துடும். ஸோ அதுக்காக தான் ஹேஷ்டேக் கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஹேஷ் போட்டு ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் கொடுக்கணும். அதாவது இப்போ கொடுக்குற பாருங்க, நியூ மூவிஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஒன்று. இந்த ஹேஷ்டேக் வந்து மொத்தம் 15 ஹேஷ்டேக் கொடுக்கலாம். நீங்கள் அவ்வளோலாம் கொடுக்க வேணாம், ஒரு 4 கொடுத்தா போதும், 4 5 கொடுத்தா போதும். ஹேஷ் தமிழ் மூவிஸ் டவுன்லோடிங். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மார்க் அழுத்திட்டா அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது பேக் வந்துக்குங்க, அப்லோட் ஆகிட்டுருக்குது. பேக் வந்துக்குங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஒய்டி ஸ்டூடியோவில் போகணும். ஒய்டி ஸ்டூடியோவில் போனோம்னா
இங்கே நம்ம சேனல் போய்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ வந்துருச்சு. இங்கே எடிட் கொடுத்துக்குங்க. இங்கே இவ்வளோ தான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம அந்த டைட்டிலுக்கு உண்டான அந்த டீட்டெயில்ஸ், வீடியோவுக்கு உண்டான சின்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், ஹேஷ்டேக் கொடுத்துருக்குறோம். இது போக உங்கள் சேனலுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன் தயார் பண்ணி வச்சுக்கணும். அது பாருங்கள், நான் தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்கள் சேனலுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துங்க, இந்த மாதிரியே க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் ஹேஷ்டேகில் உங்கள் சேனல் நேமும் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ ஹேஷ் போட்டு உங்கள் ஸ்பேஸ் விடாமல் உங்கள் சேனல் நேம் போட்டாலும் உங்கள் சேனலில் இருக்கிற மொத்த வீடியோஸும் அங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து இப்போ நான் ஆல் மார்க் கொடுக்குறேன். செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி கொடுத்து அங்கே போய் நான் பேஸ்ட் பண்ணிக்குவேன். இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சில டைமில் பேஸ்ட் காமிக்காது. இப்போ பாருங்கள், சேவ் கொடுத்துட்டு திருப்பியும் எடிட் பண்ணி அங்கே போனால் இப்போ பேஸ்ட் காமிக்கும் பாருங்கள். ஆயிடுச்சு. அவ்வளோதான், டிஸ்கிரிப்ஷன் தயார். அடுத்து பார்த்தீங்கன்னா டேகு. இந்த டேகு தான் ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான், அதாவது சர்ச் பாரில் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே உங்கள் வீடியோஸ் முன்னாடி வந்து நிற்கும். ஸோ இந்த ஹேஷ்டேகு இந்த டேக்ஸ், மூவி டேக்ஸ், கீவேர்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். இப்போ பேக் வந்துக்கலாம். நம்ம எப்படின்னா, அதுக்காக நான் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறேன். அங்கேருந்து தான் நான் அந்த டேகெல்லாம் எடுத்துக்கிறேன். நீங்களும் அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி பாருங்கள். என்ன வெப்சைட்னா ரேபிட் டேக்ஸ் வரும் பாருங்கள். இந்த rabbits.io கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மொபைல்லே வரும். இங்கே வந்து யூஸ் டூல்ஸ் ஃப்ரீன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அதே நீங்கள் அங்கே கொடுத்த டைட்டிலை கொடுங்க. ஹவு டு டவுன்லோட் தமிழ் மூவிஸ் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான அந்த டேகுலாம் இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இதில் இயர் கூட கொடுத்துக்கலாம், 2019 வந்துருச்சு பார்த்தீங்களா. இதை நீங்கள் இங்கேயும் போகலாம். இன்னொரு வழி இருக்குது. இந்த மார்க்கை கிளிக் பண்ணால் சர்ச் ரேங்கர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ரேங்கிங்கில் இன்றைக்கி இருக்கிற அந்த டேக்ஸ் எல்லாம் வந்துடும். இப்போ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி ஆகிடுச்சு. இப்போ திருப்பியும் ஸ்டுடியோக்குள்ளே போய் அந்த வீடியோவை எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணி அந்த டேக்ஸில் போய் சும்மா ஒரு வேர்டு கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்பேஸ் விட்டுக்குங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பேஸ்ட் மார்க் வரும், இல்லைனா வராது. இப்போ அந்த ஏவை எடுத்துருங்க. ஓகே, இப்போ டேக்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்பயுமே நீங்கள் டேக்ஸ் கொடுக்கும்போது தமிழ்னு கொடுத்துக்குங்க, அண்டு இன் தமிழ்னு கொடுத்துக்குங்க. அப்புறம் உங்கள் சேனல் நேம் கொடுத்துக்குங்க. ரியா டெக் சேனல் நேம் கொடுத்துக்குங்க. இது என்ன கேட்டகரின்னு பார்த்துங்க. எஜுகேஷன் கேட்டகரி. டிப்ஸு நம்ம சொல்கிறோன்றதுனால அது எஜுகேஷன் கேட்டகரி. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தம்ப்நெயில் கொடுக்கணும். இப்போ எடிட் தம்ப்நெயில் போங்க. நான் ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கஸ்டம் தம்ப்நெயில் உள்ளே போனால் அந்த தம்ப்நெயில் இது தான். இப்படி மார்க் பண்ணால் வந்துடும். செலக்ட் கொடுத்துருங்க. இப்போது நீங்கள் எப்பயுமே வீடியோ அப்லோட் பண்ண போகும்போது ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெய்லி 2 வீடியோ போடுறேன் அப்படின்னா காலையில் வந்து ஒரு 9 மணிக்காக ஒரு வீடியோ போடுற மாதிரி பார்த்துக்குங்க. ஈவினிங் வந்து ஒரு 5 மணிக்காக ஒரு வீடியோ போடுற மாதிரி பார்த்துக்குங்க. இல்லை ஒரு வீடியோ தான் என்னால் போட முடியும்னா ஈவினிங் 5 மணி ஆப்பில்
கொடுத்து டைமிங் கொடுத்து வச்சுங்க. எப்படி கொடுக்குறதுனா, இங்கே ப்ரைவேசியில் போய் பப்ளிக் பண்ணால் பப்ளிக் ஆகிடும். ஷெட்யூல்னு கொடுத்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு டேட்டு கேட்கும். நான் வந்து 18ஆம் தேதி கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். டைம் வந்து 5 மணி கொடுக்குறேன், பிஎம் கொடுக்குறேன், ஓகே கொடுத்துட்டேன். இப்போது சேவ் கொடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய அப்லோடிங் டீட்டெயில்ஸ் முடிஞ்சது. வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு, அப்லோட் ஆகிடுச்சு, ஷெட்யூலுக்கு வந்துடுச்சு. இப்போ நேற்று ஏற்கனவே போட்டிருக்க முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியில் கொடுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது 17ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு பப்ளிஷ் ஆகிடும். இது 18ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு 18ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு வந்து இது பப்ளிக் ஆகும். நம்மளுக்கு எப்போல்லாம் ஒரு கண்டென்ட் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு வீடியோவை ரெடி பண்ணிவிடுங்க. அப்போ தான் சிரமம் இருக்காது. பார்த்தீங்கன்னா புரியும் நான் எத்தனை வீடியோ கொடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு. உங்களுக்கு ஷெட்யூலில் எத்தனை வீடியோ இருக்குது பாருங்கள். அப்படி கொடுத்து வச்சுக்கிட்டால் ஒரு நாள் உங்களால் வீடியோ பண்ண முடியாமல் போனாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நம்ம ஷெட்யூலில் இருக்கிறது அப்லோட் ஆகிக்கும். ஆனால் யூடியூப்பை பொறுத்தவரை கண்டிப்பாக நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பித்து ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும்னு ஆசைப்படும் போது கம்பல்சரி டெய்லி ஒரு 2 வீடியோவாவது அப்லோட் பண்ணிக்கிட்டு வர மாதிரி பாருங்கள். அதாவது காலையில் ஒன்று, ஈவினிங் ஒன்று, அந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கிட்டு வர மாதிரி பாருங்கள். அப்போ தான் உங்கள் சேனல் சீக்கிரம் ஒரு க்ரோத்திங்கை பார்த்து போய்கிட்டு இருக்கும். இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் தெளிவாக கூட நான் சொல்கிறேன், குழப்பிக்காதீங்க. முக்கியமாக டேக்ஸ் தான் அது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் சர்ச் பாரில் போய் நம்ம என்னென்னு ஒரு படத்தை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இந்த மாதிரி தான் ஹவு டு டவுன்லோடிங் தமிழ் மூவிஸ் அப்படின்னு டைப் பண்ணுவோம். அதுக்கு ரிலேட்டடான டேக்ஸை வந்து கொடுக்கணும். அப்போ தான் உங்கள் வீடியோவும் அங்கே ஒரு இடத்துல வந்து நிற்கும். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுங்கள், இந்த rabbitags.io இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமே ஈஸியாக, அதாவது ட்ரெண்டிங்கில் இருக்கிற டேக்ஸு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதிலேருந்து நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தம்ப்நெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. தம்ப்நெயில்ஸை குழன்னு கொடுத்துருக்க மாட்டேன், சிம்பிளாக தான் கொடுத்துருப்பேன். தம்ப்நெயில்ஸில் போய் நம்ம வாய்ப்பாடு எழுதுகிற மாதிரி ஒரு செயலாம் நிறைய எழுதி வைக்கக்கூடாது. அதுக்கு தான் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அங்கே நீங்கள் என்ன டீட்டெயில்ஸை வேணாலும் கொடுக்கலாம் எழுத்து வடிவில். ஆனால் தம்ப்நெயில் பார்த்தா ஒரு அட்ராக்ஷனாக சிம்பிளாக என்ன சொல்ல வரீங்கிற விஷயம் புரிஞ்ச மாதிரி இருக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.